நம்மளோட பிஸ்னஸ் ப்ராடக்ட்லேயும் இருக்கலாம், சர்வீஸ்லேயும் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம ப்ராடக்ட், நம்ம சர்வீஸ் தேவையா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நம்ம போய் ப்ராடக்டை பிச் பண்ணுறோம், நம்மளோட சர்வீஸை பிச் பண்ணுறோம் அப்படின்னம்னா எல்லாத்துக்கும் தேவையான அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை ஒவ்வொரு பக்கம் வேற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் ஒரு 200-250 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீங்கள் போய் பிச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ப்ராஜெக்டில் ஒரு 25 விலாஸ் இருக்குது, எல்லாமே வந்து 3 BHK விலாஸ்ன்னு வைங்களேன். அதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 crores ஒரு விலா. இப்போ நீ அங்கே போய் பிச் பண்ணுறப்ப எல்லாரும் 1.5 கோடி போட்டு வாங்க முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. சில பேர் அப்பத்தான் வாங்கியிருப்பாங்க, சில பேருக்கு ஃபியூச்சரில் பிளான் இருக்கலாம், சில பேர் கடனில் இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலேயும் வாங்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படின்னா நம்மளோட கஸ்டமரை பற்றி எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு ஐடென்டிஃபை அவர் கஸ்டமர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு உங்களோட கஸ்டமர் யார் அப்படிங்கிறது பார்க்கலாமா? வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த மெயின் வீடியோங்க. இதில் உங்களோட கஸ்டமர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என் சைட்லேருந்து ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை பொறுத்தவரையில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு கவனக்குறைவு கூட இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் கீழே ஒரு சப்டைட்டில்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இமேஜோ எதுவுமே இந்த வீடியோ ஃபுல்லாக வராது. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ நம்ம மெயினாக போய்க்கலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னம்னா, ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம கஸ்டமர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன சோப்பு யூஸ் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புவாங்க, எப்போ லஞ்ச் டைம், எப்போ இன்டர்வல் டீ டைம், எங்கெல்லாம் போய் டீ சாப்பிடுவாங்க, திரும்பி வர்றப்ப எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி சகலமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமரை வின் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கரெக்டான டைமில் கரெக்டான பாயிண்ட் வச்சு கரெக்டாக நம்ம எப்படி இவரை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்து சைக்கோகிராஃபிக்ஸ். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமரை வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இன்னும் டீப்பாக டெமோகிராஃபிக்ஸ்னால் என்ன, சைக்கோகிராஃபிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் டெமோகிராஃபிக்ஸ். ஸோ நல்லா டீப்பாக கவனிங்க. டெமோகிராஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை விவரங்கள். நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஃபார் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருப்பீங்கன்னு மட்டும் யோசிங்க. உங்கள் பேர் கொடுத்துருப்பீங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கும் அப்படின்னா சிங்கிளாக மேரீடான்னு கேட்கும். இன்கேஸ் நீங்கள் மேரீடுன்னு போட்டிங்கன்னா யாரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும். அதோட சேர்ந்து லிங்க் பண்ணோம். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கே படிச்சீங்க, என்ன எல்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் பற்றி கேட்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க எல்லாமே கேட்கும். இதுதான் டெமோகிராஃபிக்ஸ். இது வந்து நாமளாக இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராஃபிக்ஸ் பொறுத்தவரையில் உங்களோட ஏஜ், உங்களோட நேம், உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட ஜெண்டர், அதே மாதிரி உங்களோட நேஷ்னாலிட்டி என்ன, உங்களோட லாங்குவேஜ் என்ன, அதே மாதிரி உங்களோட ரிலீஜன் என்ன,
நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபேமிலி சைஸ் என்ன, அதே மாதிரி உங்களோட எஜுகேஷனல் லெவல் என்ன, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதே மாதிரி சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் ஏதாவது ஆர்கனைசேஷனில் ஏதாவது இருக்கீங்களா, அர்பனா ரூரல் ரெசிடென்ஸா, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, உங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்ன, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்களா, இல்லை அப்பா அம்மா இன்னொரு பக்கம் இருக்காங்க, நீங்கள் ஒய்ஃப் குழந்தைங்களோட இருக்கீங்களா, அதே மாதிரி எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களோட பர்த் டேட் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட சிட்டிசன்ஷிப் என்ன, உங்களோட இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள். இன்கேஸ் நீங்கள் பிரிட்ரியில் இருக்கீங்களா அதுவும் கேட்கும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் செக்டார் வைஸ் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதுதான் டெமோகிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யார், என்ன, எந்த ஏஜ், எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்களோட இன்கம் லெவல் என்ன, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு 250 பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து உங்களோட விழா வந்து 1.5 கோடி அப்படின்னா, அங்கே வந்து ஒரு 15,000 ரூபா சம்பளம் வாங்குற ஆள்கிட்ட போய் நம்ம 1.5 கோடி விற்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இங்கே தான் விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இந்த கஸ்டமர் பெர்சோனா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கஸ்டமரோட அவதாரத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட சர்வீஸ் எல்லாத்துக்கும் தேவையில்லை. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணுனா போதும். உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆனவரா, மேரேஜ் ஆனவரா, இல்லை டைவர்ஸியா, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்டையோ நம்மளோட சர்வீஸையோ பிச் பண்ண முடியும். ஈவன் இன்னும் உள்ளே போய் இஸ் தேர் எனி டிசபிலிட்டி இருக்கா, அவங்களோட இன்கம் லெவல் என்ன, அவங்களோட வெல்த் லெவல் என்ன, அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, அதே மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெமோகிராஃபிக்ஸ் வெர்சஸ் கஸ்டமர் நீட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவங்களோட என்ன மாதிரி ஒரு இதில் இருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ இதுதான் டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓவராலாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க யார், பேர் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்காங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இனி அடுத்தது வர்றது தான் சைக்கோகிராஃபிக்ஸ். ஸோ டெமோகிராஃபிக்ஸில் கிளியராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த விஷயத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள். என்னவா இருக்கும், என்ன ஏஜ், அவங்க எந்த இதில் இருக்காங்க, என்ன மாதிரி இருந்தால், எந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்ம ப்ராடக்டை வாங்குவாங்க, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதுதான் டெமோகிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது. நம்ம அடுத்த பாயிண்ட் சைக்கோகிராஃபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்ததில் பார்ப்போம். டெமோகிராஃபிக்ஸ்க்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோகிராஃபிக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா உளவியல் விவரங்கள். கண்டிப்பாங்க சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம டெமோகிராஃபிக்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அவங்களோட சைக்கோகிராஃபிக்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே நம்ம ஃபேஸ்புக் எடுத்துப்போம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் சிங்கர், ஒரு சின்ன குழந்தை பாடுறது அப்படின்னா நீங்கள் அதை 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் ஃபேஸ்புக் வரப்ப அதே மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அவங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃபீட்லேயும் அந்த மாதிரி தான் வரும். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்னா உங்களோட கம்ஃபர்ட் லெவல் என்ன, நீங்கள் எது கன்வீனியன்ஸாக இருப்பீங்க, எதில் உங்களுக்கு க்யூரியாசிட்டி இருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா இது பண்ணுறீங்க, என்ன மாதிரி விஷயமெல்லாம் பார்க்குறீங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இந்த மாதிரி பல உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, எந்த மாதிரி ஃபேஸ்புக் குரூப்பில் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன, இது எல்லாமே பார்ப்பாங்க. ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்களா, எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்குனீங்க, ஸோ இவர் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்லைனில் வாங்குவாரா, அதே மாதிரி இவருக்கு டெக்னாலஜி ஓரியன்டான பர்சனா, என்ன மாதிரியான ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓகே, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு அனிமல் லவ்வரா, இல்லை ஒரு ஆர்ட் லவ்வரா, இல்லை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் ஓனரா, இல்லை ஒரு ஃபேஷனில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒரு ஃபிட்னஸில் இருக்குதா, இல்லை லக்ஸூரியான வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணுமா,
என்ன மாதிரியான மீடியாலெல்லாம் இருக்காங்க, இவருக்கு உண்மையிலே மியூசிக் அப்படிங்கிறது பிடிக்குமா, என்ன மாதிரி, இல்லை ஒரு பாலிடிக்ஸ் பிடிக்குமா, இல்லை ஒரு பெட் அனிமல்ஸ் பிடிக்குமா, அவரோட சோஷியல் லைஃப் என்ன, எந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவரோட ட்ரெடிஷன் என்ன, ஒரு ட்ராவல் அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறாரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே போய் நம்ம பார்க்கணுங்க. ஸோ இதுதான் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதான் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் இந்த சைக்கோகிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு எமோஷனலான பர்சனலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு பர்சனலாக இருக்கலாம், இல்லை ஒரு நேச்சுரல் ஆன ஒரு, இல்லை ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக், இல்லை ஒரு லாஜிக்கலான பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொக்ரெசிவான பர்சனாக இருக்கலாம், ஒரு ரியாலிட்டி பேஸ்டில் நீங்கள் திங்க் பண்ணலாம், நீங்கள் ஒரு ரிஸ்க் டேக்கராக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெடிஷ்னலாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சைக்கோகிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது வரும். பேசிக்கலாக இது என்ன அப்படின்னா உங்களோட பிஹேவியர், கன்சியூமரோட பிஹேவியர். உதாரணத்துக்கு பெரிய பெரிய பிராண்டு மட்டும்தான் நீங்கள் வாங்கலாம், இல்லை பல்காக வாங்குகிற பல்க் பையராக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் சேனல்லையே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கலாம், சேனல் ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏர்லி அடாப்டர், அதாவது புது புது விஷயங்கள் என்ன வந்தாலும் உடனே நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இன்ட்ராவர்ட்டாக இருக்கலாம், அதாவது பேசவே அமைதியாக இருந்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புது புது விஷயங்களை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஓப்பனாக இருக்கலாம், ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் இன்சென்சிட்டிவாக கூட இருக்கலாம், அதே மாதிரி ரிசர்ச்சராக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்கணுங்க. ஒரு வேல்யூ சீக்கர், ஸ்டேட்டஸ் சீக்கர், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க 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 நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னு. ஹெல்த் கான்ஷியஸா, ஒரு என்விரான்மெண்டலியா ஒரு அவேர்னஸ் இருக்கா, பட்ஜெட்டட் ஷாப்பர்ஸா, இல்லைன்னா லக்ஸூரி பேஸ்டு, லக்ஸூரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவா, ஒரு டெக் என்தூசியாஸ்டா, இது எல்லாமே வந்து நம்ம கேரியர் ஃபோக்கஸ்டா, ஃபேமிலி ஓரியன்டா, ஃபுட் லவரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோங்க. ஸோ இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் சைக்கோகிராஃபிக்ஸ் பார்க்குறோம். ஸோ உங்கள் கஸ்டமர் யார் யார் என்ன அப்படிங்கிறது கிளியராக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே நல்லதுங்க. மறந்துடாதீங்க, டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் சைக்கோகிராஃபிக்ஸ். டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னா மக்கள் தொகை விவரங்கள், சைக்கோகிராஃபிக்ஸ் அப்படின்னா உளவியல் விவரங்கள். ஸோ எந்த அளவுக்கு உங்களோட கஸ்டமரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம சேல்ஸில் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது இந்த ரெண்டு விஷயம் தான், டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் சைக்கோகிராஃபிக்ஸ். ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயே உடனே நீங்கள் ஆரம்பிங்க, உங்களோட கஸ்டமர் யாருங்கிறத யோசிங்க. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம ஒரு வீக்லி வெபினாரில் சந்திக்க போகிறோம். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் கிடைக்க போகுது, அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய கோர்சஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், வாங்க கற்றுப்போம், லேர்ன் பண்ணுவோம், நெட்வொர்க் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் நம்ம பார்ப்போம். மிக்க நன்றி.